வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம் இதை நம்ம பக்தி இலக்கியன்ற பகுதியில் பார்க்கலாம் வாங்க. பாண்டிய நாட்டில் திருவாதூரில் இருந்தவர் தான் திருவாதூரார், அதாவது மாணிக்க வாசகர். அவர் அங்கே தான் பிறந்தார். அறிவாற்றலில் அவர் சிறந்து விளங்கியதுனால இவர் அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட அமைச்சராக இருந்தவர். தென்னவன் பிரம்மராயன்ற பட்டம் அளித்து இவர் பாராட்ட பெற்றார். மன்னனுக்காக குதிரை வாங்கிறதுக்காக நிறைய பொண்ணோட கீழக்கரைக்கு இவர் போனபோது திருப்பெருந்துறையில் ஒரு குருத்த மறுத்தடையில் இவர் இறைவனோட ஞானாசிரியராக வெளிப்பட்டு உபதேசம் செஞ்சார் இறைவர். இந்த ஞான உபதேசம் பெற்றதுடன் அவர் தன்னோட நிலையை மறந்து அவர் கொண்டு வந்த பொண்ணை எல்லாமே இறைப்பனையில் அவர் செலவிட்டுட்டார். இதனை தெரிஞ்ச அரசன் அவர் உடனே சிறையில் போட்டு அவரை துன்புறுத்தவே இறைவன் அவர் பொருட்டு நிறைய பரியாக்கி, பரினா குதிரை, வைகையில் வெள்ளப்பெருக்க உண்டாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டு இந்த மாதிரி நிறைய திருவிளையாடல்களை அவர் இறைவன் அவருக்காக புரிஞ்சார். அதன் பிறகு தான் மன்னன் மாணிக்க வாசகரோட பெருமையை உணர்ந்தார். சிறையிலிருந்தும் பதவியிலிருந்தும் விடுதலை பெற்ற மாணிக்க வாசகர் சிவத்தொண்டில் ஈடுபட்டார். இவர் பாடிய பாடல் தொகுப்பு திருவாசகம், திருக்கோவையார் தொகுக்கப்பட்டிருக்கு. திருவாசகத்தில் சிவபுராணம் தொடங்கி அக்கோ பதிகம் ஈராக 659 பாடல்கள் இருக்குது. இது 51 தலைப்புகளை தொகுக்கப்பட்டிருக்கு. ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் சிறப்பு கொண்ட திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசத்துக்கும் உருகார் என்பார் எல்லாருமே. திருவாசகம் சிறப்பால் ஈர்க்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் அதனை வழிபாடு நூலாகவே ஏற்றதோடு வான்கலந்த மாணிக்க வாசக உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. அவ்வளோ இனிமையாக இருக்கான் அவருடைய பாடல். அது மாத்திரம் இல்லாமல் வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்டபோது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்கினமும் மெய்ஞானம் நாட்டமுறும் எண்ணில் நானுறுதல் வியப்புன்றோ. அதாவது உன் பாட்டை கேட்டால் பறவைகள்லேருந்து மற்ற விலங்குகள் கூட மெய்ஞானம் அடையும் போது எனக்கு அந்த ஞானம் வராதா அப்படின்ற பாடி அவர் சிறப்பிச்சிருக்காரு. துரைமங்கல சிவபிரகாச அடிகள் அவர் தமது நான்மணி மாலையில் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர்ப்பாய. அதாவது திருவாசத்தை படித்தா கல்லாக இருக்கிற மனசு கூட கிணறுல இருக்கிற தண்ணி மாதிரி கண்ணில் தண்ணி அப்படியே சுரந்து வருமா. மெய்மயிர் பொடித்து விதிர் விதிர் பெய்தி அன்பர் அகுணர் அன்றி மண்பதை உலகின் மன்றையர் இலரே. இந்த மாதிரி அதை கேட்டு மெய்சில் இருக்காதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்கன்னு போற்றியிருக்காரு. அயல் நாட்டினரான டாக்டர் ஜியு போப் அவருடைய இறுதி காலத்தில் திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அது ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. இத்தகைய நூலோட முதல் பகுதியான சிவபுராணத்துலேருந்து 10 அடிகளை இங்கே பார்க்கலாம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க, அகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கொடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சஞானன் தன் பொய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவியார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இதுதான் இந்த ஒரு 10 வரிகள். முழுசாக படித்து பார்க்கும்போது தான் அதோட உண்மைத்தன்மை இன்னும் நமக்குள்ளே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.